என் வாழ்க்கையில் கை ஃப்ரேம் விட்டு வெளியில் போகுது, வேணாம் டப்ஸ் மாஸ் ஏன் பண்ணுவானே, அப்படியே பேசிடுவோம். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனதா அப்படின்னு அஜித்குமார் பேசியிருப்பார். அதே மாதிரி தான் வந்து அஜித் ரசிகர்களும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் காத்துக்கிட்டு இருக்கும் போது காத்திருந்து காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அஜித்துடைய கடைசி படம் வெளிவந்தது எப்போ அப்படின்னு கேட்டால் 2015 தீபாவளிக்கு வெளிவந்தது. அதுக்கப்புறமா 2016 தலை என்ன தலை நீங்கள் வராமல் எங்களுக்கு தலை தீபாவளி இல்லை தலை அப்படின்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2017 தான் படம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெயிட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூ சேர்க்குற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்லாம் தலை 57லேருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் கூட போகிறாங்களாப்பா, அதை தான் இப்படி சுற்றியால் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. சிவாவுடைய இயக்கத்தில் அஜித் 3வது முறையாக கை கோர்த்திருக்கக்கூடிய அஜித் 57வது திரைப்படத்தை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அஜித்தோட காஜல் அகர்வால், அக்ஷரா ஹாசன், விவேக் ஓபராய்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்கக்கூடிய இந்த படத்துடைய பட்ஜெட் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வரதால அஜித் இதுவரை நடிச்ச திரைப்படங்கள்லயே இந்த திரைப்படத்துடைய பட்ஜெட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பீரங்கியால் நீ வெல்லாததும் உன் பேரன்பினால் அட கை கூடுமே, தாராளமா நீ நேசம் வச்சா அட தாறு மாறா மனம் கூத்தாடுமே, சிரிப்பாக்கும் ஆளு முன்னே சிரிச்சு பாரு மாறிடுவான். படத்துடைய 3வது கட்ட படப்பிடிப்பு பல்கேரியால நிறைவடைஞ்சிருக்க நிலையில ஏறத்தாழ படம் இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் விரைவிலேயே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் 57 ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் பொங்கலுக்கு வெளியாகலாம் அப்படின்னு ஒரு தரப்பும், குடியரசு தினத்தன்று வெளியாகலாம் அப்படின்னு மற்றொரு தரப்பும் சொல்லியிருக்க நிலையில படக்குழு இந்த தேதியை இன்னும் உறுதி செய்யல. மேலும் படத்துடைய ரிலீஸ் ஏப்ரல் மாதம் திட்டமிடப்பட்டிருந்த நிலையில மேலும் படத்துடைய ரிலீஸ் தாமதமாகலாம் அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு.